minutes 39 seconds வேட்டையன் ட்ரைலர் ரிலீஸ்டு ஃபைனலி வித் ஒரு ஃபுல் லென்த் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், இந்த வீடியோவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 questions வந்து அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் 3 questionஸ்க்கு ஆன்சர் பண்ணுறவங்க அது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சரக்கு ரயில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், வேட்டையன் ட்ரைலர் லான்ச் ஆகிடுச்சு. அப்படியே தெரிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சூப்பரான ஸ்டோரி ரிவீலிங். ஆல்ரெடி நம்ம வந்து டீசரில் இல்லை வந்து ஒரு சில சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தோம், கொஞ்சம் அங்கங்கே ஏதோ கேப் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த கேப் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ட்ரைலர்லேயே 2 பிரிக்கலாம். அதாவது 2 நிமிஷம் 39 செகண்ட் ட்ரைலரையே ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷமாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து கேரக்டர்ஸ் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், அதுக்கப்புறம் வந்து ரஜினி அவர்கள், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் ராணா டகுபதி, ரித்திகா சிங், அப்புறம் பிரியா, இன்னும் இவங்கெல்லாம் என்ன கேரக்டர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னே தெரியுது ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் மாதிரி இருக்குது அமிதாப் பச்சன் அவர்களுக்கு. என்னென்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இல்லைனா கண்டிப்பாக ரஜினி அவர்களை விட ஒரு ஹையர் பொசிஷன் வந்து கேள்வி கேட்குற சிபிஐ ஆஃபீஸர், அது ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அடுத்ததாக வந்து ராணா டகுபதி பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு வில்லனிசம் மாதிரி இருக்குது. அந்த வில்லனிசமில் வந்து கண்டிப்பாக ஈடுபட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரியுது, ரஜினி சருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங் வில்லன் வந்து படத்தில் இல்லை. இது ஒரு வேளை காமிக்கலையா அப்படின்ற மாதிரி தெரியல. அது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. அடுத்தது இந்த சைடில் வந்து தலைவரோட ஸ்டைல், அதில் வந்து அந்த எடிட்டிங்லலாம் வேறு லெவலில் ஆங்கிள்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், அந்த கண்ணாடி வச்சு பார்க்குறதா இருக்கட்டும், திடீர்னு கண்ணாடி மிரர் மாதிரி தெரியுது, திடீர்னு பிளாக் கலரில் தெரியுது. அது எடிட்டிங்காக இல்லை உண்மையான கண்ணாடியெல்லாம் தெரில. பட் எடிட்டிங் வந்து உண்மையாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அது க்ளீனாகவே தெரியுது. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கேரக்டர் ரிவீல் பண்ணாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரே டமால் டுமில் அடிக்கிறது, தூக்கி போட்டு மெதிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்தாங்க தெரியுமா அந்த கேரக்டர், அவங்கெல்லாம் உண்மையாலுமே படத்தில் அவ்வளோதான் வருவாங்க போல இருக்குது. ஓவரால் ட்ராவல் எனக்கு தெரிஞ்சு தலைவர் தான் ஃபுல் படத்தில் ட்ராவல் பண்ணுவார் போல இருக்குது. நல்லா ஒரு ஸ்டோரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு ஊரில் வந்து பயங்கரமாக ரவுடிசம் பண்ணுற ஒரு ஆள், அவங்கள வந்து ஒடுக்கிறதுக்காக போலீஸு, அந்த போலீஸில் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் எதை வேணாலும் பண்ணலாம், ஒரு என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தில்லா நிற்கிற நம்ம தலைவர், அந்த தலைவருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நிற்கிற அமிதாப் பச்சன், இதுக்கு நடுவில் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளை தான் படமாக ஞானவேல் ராஜா வந்து எடுத்திருக்காரோ அப்படின்ற மாதிரி என்னோட அசம்ஷன். உங்கள் அசம்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அந்த 3 கொஸ்டின் சொன்னல, அந்த 3 கொஸ்டின் தான் இது உங்களுக்காக. ஸ்டோரி, கெஸ் த ஸ்டோரி. என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கும்? இப்போ நான் சொன்ன ஸ்டோரியை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்தால் அதுவும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Question 2, உங்களோட ஒப்பீனியன் அபவுட் த ட்ரைலர். இந்த ட்ரைலரை பற்றின உங்களோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கட்டும், இல்லை இந்த ட்ரைலரை வச்சு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும்ல, இப்படி இருக்கலாம்னு நினச்சிருப்பேன் பட் இப்படி வந்துச்சு. ஸோ அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Question number 3, பர்டிகுலராக வேட்டையன் படம் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸை ஹிட் பண்ணோம் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ மினிமலாக வந்து ஒரு 400-500 கோடி ஹிட் பண்ணுறதெல்லாம் கூட ஓகே. பட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் 1000-1500 கோடின்னு சொல்லுவாங்களே, ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டூப்பராக மற்றவங்க மாதிரி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் சர்ப்ரைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேட்டையன் ட்ரைலரை போய் பாருங்கள். பாய்.